காலையில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும், சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோசை தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். என்னோட ஸ்டைலில் தக்காளி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச இதில் 1/2 கப்பு கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கட்டும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு எடுத்த பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரவை தோசை பக்குவத்தில் இருக்கணும். இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடானது ரவை தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். நார்மலான தோசை மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, குண்டு குண்டு தோசையாக வரும். தோசை 2 பக்கம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு ஒரு பக்கம் வேக வச்சா போதும். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.